திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் தற்பொழுது செய்த ஒற்றை செயலால் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறிவிட்டது. ராமநாதபுரத்தில் திமுகவின் கூட்டணி கட்சியாக இருக்கின்ற இந்திய முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் நவாஸ்கனி அவர்களை ஆதரிப்பதற்காக பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது இந்திய முஸ்லீம் லீக் கட்சியின் உறுப்பினர் ஒருவர் நவாஸ்கனி அவர்களுக்கு மாலை அணிவிப்பதற்காக அவருக்கு மாலை கொடுப்பதற்காக வண்டியின் மீது ஏறியதன் பொழுது நவாஸ்கனி அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையில் தற்பொழுது நவாஸ்கனி அவர்கள் அருகில் இருந்த ராஜகண்ணப்பன் அவர்கள் இந்திய முஸ்லீம் லீக் கட்சியின் உறுப்பினரை தாக்கிய வீடியோ இணையதளங்களில் வைரலாக பரவியது. முதலில் அமைச்சருக்கு மரியாதை செலுத்து, அதற்கு பிறகு உனது வேட்பாளருக்கு மரியாதை செலுத்து என்று கூறியதால் தற்பொழுது சலசலப்பு ஏற்பட்டது. ஏனென்றால் அவர்களது பகுதிக்கே சென்று அவர்களது வேட்பாளரை தாக்கியதன் காரணமாக திமுகவின் மற்ற இடங்களுக்கு எங்களது ஆதரவாளர்களும் எங்களது சமூகத்தினரும் உங்களுக்கு வாக்குகள் செலுத்த மாட்டோம் என்பதற்கேற்ப தற்பொழுது பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக திமுகவின் அமைச்சர் ராஜகண்ணப்பனால் திமுகவின் தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக அமைந்துவிட்டது. ஏற்கனவே திமுகவில் பல பிரச்சனைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் திமுகவின் மூத்த அமைச்சர்கள் செய்யக்கூடிய சேட்டையின் காரணமாக மிகவும் மனவேதனை அடைந்து வருவதாக திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மறைமுகமாகவே கூறிவிட்டார். இந்த நிலையில்தான் நவாஸ்கனி அவர்கள் திமுகவின் தலைமையிடம் புகாரும் அளித்துள்ளார். எனது ஆதரவாளரை எப்படி அமைச்சர் அடிக்கலாம் என்பதையும் தற்பொழுது கூறியுள்ளார். உடனடியாக மன்னிப்பு கேட்காமல் இருந்தால் நாங்கள் திமுகவின் கூட்டணியில் இருந்து விலகுவதாகவும் தற்பொழுது கூறியுள்ளதால் கடைசி நேரத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் ராஜகண்ணப்பன் அவர்களிடம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்குமாறு உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறார். ஒன்றல்ல இரண்டல்ல, திமுகவின் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமைச்சர்களுமே தான் முதல்வர் என்பதற்கேற்பதான் அவர்களது செயல்பாடுகளும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஓசி பசியிலிருந்து தற்பொழுது வரை டாஸ்மாகை நாங்கள் எதற்காக மூட வேண்டும் என்று கூறிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2019ஆம் ஆண்டு எங்களுக்காக நீங்கள் வாக்குகளை செலுத்தினீர்கள், பிறகு எதற்காக நாங்கள் டாஸ்மாகை மூட வேண்டும் என்று கூறியுள்ளார். 2021ஆம் ஆண்டு நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தானே டாஸ்மாகை படிப்படியாக மூடுவேன் என்று சொன்னீர்கள், அது என்னாச்சு என்று தானே நாங்கள் கேட்கிறோம் என்று அப்பகுதி மக்களே, ஏன் திமுகவின் உறுப்பினர்களே பெண் உறுப்பினர்களே கேள்விகளையும் கேட்டுள்ளனர். இதற்கு பதிலளிக்க மறுத்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தை பாதியில் முடித்து சென்னைக்கு திரும்பியுள்ளார். திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் யோக்கியர்கள் என்பதற்கேற்பதான் பிரச்சாரத்தின் பொழுது நல்லவர்களாக சொல்கிறார்கள். ஆனால் பிரச்சாரம் முடிந்த பிறகு அவர்களது உண்மையான முகம் தெரிய வருகிறது. இந்த முறை தேர்தலில் ஒருபோதும் திமுகவின் வேட்பாளர்களையும் திமுகவின் அமைச்சர்களையும் யாரும் நம்ப மாட்டார்கள். அதற்கு முதல் படியே தற்பொழுது ராமநாதபுரத்திலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்க்கக்கூடிய நிலையிலும் அமைந்துவிட்டது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை